டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டுப்பாக்கம் மகரிஷி ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பையில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க. இந்த ரெண்டு வீட்டில் இந்த வீடு புக் ஆகிருக்குங்க. இந்த வீடு வந்து அவைலபிள் இருக்குங்க. ரெண்டுமே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க. ஒரு எலிகன்ட் டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த சைட் இருக்குங்க. நியர்பை ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ரிஷி ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பையில் இருக்குங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தாங்க. இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய கேட்டு, ஒரு பிரம்மாண்டமான கேட்டு கொடுத்துருக்காங்க. கேட் வந்து ஃபுல்லாகவே எஸ்எஸ்லையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியா வந்து நல்ல விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு ஒரு 15ன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பாலிஷும் பண்ணியிருக்காங்க அழகாக. உள்ளே என்ட்ரானோடனே இது நீங்கள் பார்க்குறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 17ன்ற சைஸில் ஹாலு. மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் பண்ணி செம்ம கிராண்டியராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது வீடா இல்லை ஒரு அரண்மனையான்ற லெவலில் பக்காவாக இருக்குங்க. இது வந்து டிவி யூனிட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் தான். இதை நான் வந்து உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டேங்க. நான் அப்பயே சொன்னேன் நிறைய இது ரெடி டு ஆக்குபை வந்தால் புக் ஆகிடும்னு சொல்லிட்டு. அதனால தான் சீக்கிரம் வந்து புக் ஆகிடுச்சுங்க. இது ஒரு சாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் பக்கத்துலேயும் அழகாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அழகான ஒரு இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சன் ஏரியா வந்து ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக்கு, உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டிஸு, இங்கே வந்து நீங்கள் வந்து மிக்சி அதெல்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சிம்னி செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து கபர்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 13ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு. இந்த காமன் டாய்லெட்டோட டோர் வந்து நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகாக இருக்குது. வால் வரைக்கும் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமோட டோர் தான் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க. ஸோ இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 13ன்ற சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, மேலே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். மேலே ஃபால் சீலிங் காட்டுறேன். வுட்டில் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மைக்கா ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி அழகாக வுட்டில் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறது